இயற்கை சீற்றங்களில் நிலநடுக்கம் எப்போது எப்படி வரும் என்பது இன்றும் ஒரு புரியாத புதிராகவே இருக்கிறது. மோசமான பேரழிவை ஏற்படுத்தும் இயற்கை பேரிடராக நிலநடுக்கம் உள்ளது. ஒவ்வொரு முறையும் இந்த நில அதிர்வு ஏற்படும் போது சேதங்கள் மற்றும் பொதுமக்கள் உயிரிழக்கிறார்கள். நிலநடுக்கம் ஏற்படுவதை முன்கூட்டியே கண்டறிய முடிந்தால் விலை மதிப்பற்ற பல உயிர்களை நம்மால் காப்பாற்ற முடியும். இந்த புதிருக்கு விடை காண சுவிஸ் விஞ்ஞானிகள் ஒரு ஆபத்தான முயற்சியை எடுத்துள்ளனர். பெட்ரெட்ரோ லேப் எனப்படும் மலைக்கு அடியில் இந்த சோதனையானது நடந்துள்ளது. ஆல்ப்ஸ் மலையின் உட்பகுதியில் 5 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு சுரங்கப்பாதைக்குள் இந்த ஆய்வுக்கூடம் அமைந்திருக்கிறது. அங்கு செல்வதற்கு விஞ்ஞானிகள் மின்சார வாகனங்களை பயன்படுத்தியுள்ளனர். இது தொடர்பாக ETH சூரிச் பேராசிரியர் டொமெனிகோ ஜியார்டினி கூறுகையில், எங்கள் தலைக்கு மேல் 1.5 கிலோமீட்டர் மலை இருக்கிறது. நில அதிர்வின் போது பாறைகள் எப்படி நகர்கின்றன, அழுத்தம் எப்படி உருவாகிறது என்பதை மிக அருகில் இருந்து எங்களால் பார்க்க முடிந்தது. இந்த ஆய்வு FEAR2 என்று பெயரிடப்பட்டுள்ளது. பூமிக்கு அடியில் பாறைகளின் இடம்பெயர்வு மற்றும் நில அதிர்வின் போது உருவாகும் அழுத்தத்தை நூற்றுக்கணக்கான சென்சார்கள் மூலம் 4 நாட்களாக விஞ்ஞானிகள் பதிவு செய்துள்ளனர். இதன் மூலம் எதிர்காலத்தில் நிலநடுக்கங்களால் ஏற்படும் ஆபத்துகளை முன்கூட்டியே கணிக்கவும் சேதங்களை குறைக்கவும் முடியும் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். 4 நாட்கள் நடந்த இந்த சோதனையில் ஒவ்வொன்றும் பதிவு செய்ய நூற்றுக்கணக்கான சென்சார் கருவிகள் நிறுவப்பட்டுள்ளது. சோதனை மேற்கொண்டதில் 8000 நில அதிர்வுகள் நாங்கள் நினைத்த அளவை விட சற்று குறைவாகவே பதிவானது என்றும், நிலத்தில் வாழும் மக்கள் உணராத வகையில் மிக குறைந்த அதிர்வுகளாக இவை இருந்ததாக தெரிவித்துள்ளனர். ஆனால் பூமிக்கடியில் வைக்கப்பட்டிருந்த அதிநவீன இயந்திரங்கள் இந்த 8000 சிறிய நில அதிர்வுகளின் ஒவ்வொரு நொடியையும் துல்லியமாக படம் பிடித்திருக்கின்றது. இயற்கையை ஆராய்வது என்பது எப்போதுமே கத்தி மேல் நடப்பது போன்றுதான். நில அதிர்வை தூண்டி பார்ப்பது ஆபத்தாக தெரிந்தாலும் லட்சக்கணக்கான உயிர்களை காக்க இது போன்ற அபாயகரமான சோதனைகள் தேவைப்படுகின்றது. மலைக்கு அடியில் ரகசியமாக நடந்த இந்த 8000 நில அதிர்வுகள் எதிர்காலத்தில் நிலநடுக்கத்தை முன்கூட்டியே கண்டறிவதில் பெரிய மைல்கல்லாக அமையப் போகிறது என்பதில் சந்தேகமில்லை.